அப்பா அப்பா மனுஷங்க எல்லாம் எதுல இருந்துப்பா வந்தாங்க? மனுஷங்க எல்லாம் ஆதாம் ஏவாள்ல வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க குழந்தை அப்படியே சந்ததியா மாறிச்சு. அப்படியாமா? அப்படிலாம் இல்ல, முதல்ல குரங்கு வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு குரங்கு வந்தது, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்தோம். என்னப்பா அம்மா இப்படி சொல்றாங்க? நான் என் குடும்பத்தை பத்தி சொல்றேன், அவ குடும்பத்தை பத்தி சொல்றா. என்ன சவு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் உன்னை பார்த்தா சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. இல்லையே, என்ன பண்றது? பரவாயில்ல, என்ன மாதிரி நீயும் போய் சொல்லு. ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேள. காதல் திருமணம் சிறந்ததா இல்ல பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற திருமணம் சிறந்ததா? பாவகால கூட்டு செஞ்சா என்ன, பொரியல் செஞ்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். டேய், நம்ம கல்யாணம் பண்ண புதுசுல நிறைய கொசு இருந்துச்சு. இப்ப என்னடா ஒரு கொசும் காணோம்? கொசு தானே, அதான் இறத்தது குடிக்க நீ வந்துட்டியே, அதுக்கு ரத்தம் கிடைக்காம வேற எங்கேயாச்சும் போயிருக்கும். இங்க வாங்குங்க. என்னடி புருஷனை கைக்குள்ள வச்சிருக்காப்பா, கைக்குள்ள போட்டுக்கிட்டாப்பா இப்படிலாம் சொல்றாங்களேங்க. புருஷனை கைக்குள்ள போடுறதுன்னா என்னங்க? ஏண்டி, அது தெரிஞ்சா நான் தப்பிச்சு ஓடிட மாட்டேனா? அது தெரியாம தானே நானே கைக்குள்ள மாட்டிக்கிறேன். எங்க அப்ப நான் உங்களை கைக்குள்ளேயே போட்டிருக்கேன். அப்புறம் எதுக்குள்ள போட்டிருக்க? ஏங்க, பிரஷர் செக் பண்ண போறேன்னு சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு, ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா ப்ரெஷர் இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா அது தானா குறைஞ்சிருமா? ஏங்க, நான் செத்து போயிட்டா உடனே வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன? அது எப்படிமா முடியும்? பொண்ணு பார்க்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும், சமயக்காரன்ட்ட வர பேசணும், மண்டபம் பார்க்கணும், உடனே பண்ண முடியாது. எப்படி ஒரு மாசம் ஆயிராது? உனக்கு நானே ஜாஸ்தி, இன்னொரு கல்யாணம் வேற. அம்மா வீட்டு போய் 10 நாள் ஆகுது, நீ ஊருக்கு வரியா? ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ராசி பண்ணல, எனக்கு துன்பம் தேடி வரும்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஏங்க, இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாமா? சரி. சரிங்க, நான் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் போடுறேன். நீங்கள் ஒரு நல்ல பேய் படமாக போடுங்க, அதை பார்த்துட்டே சாப்பிட்லாம். நம்ம கல்யாண காஸ்ட் போட்டுமா? நான் குமார் அவசரப்பட்டிய